ஒரு கடை வந்து ஒரு தலைமுறை வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. அதை அடிச்சு உடைச்சிட்டா அவன் அடுத்து என்ன பண்ண போறான்? இது உருவாக்கி வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கானோ. திமுக நல்லா இருக்கான்னு நான் நினைக்கிறோம். தயவு செஞ்சு இது மாதிரி வந்து ஆளுகளை கட்சியில வந்து வச்சுக்காதீங்க. நான் நேற்று இரவு ஒரு 7 மணி வாக்குல கோவேந்திரன் போட லோக்கல் உள்ள ஆளு, அவர் வந்து இங்க இருக்கிற ஒரு 15 எந்த ஒரு யாரும் என்னன்னு தெரியல. அவர் முன்னாடி பசங்க யாரும் பார்த்ததில்ல. நான் கடையில பர்ச்சேஸ் போயிருந்தேன். இப்போ எனக்கு ஃபோன் வந்துச்சு. இங்க உள்ள லோக்கல் கஸ்டமர் வாடிக்கையாளர் தான் நம்ம நிறைய ஃபோன் பண்ணியிருந்தாங்க. 15 பேர் வந்து இரும்பு கட்டையில வந்து பசங்களை போட்டு அடிச்சு துரத்தி விட்டு போனையில ஃபர்ஸ்ட் பிடிங்கிட்டாங்க. போனை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கல்லாக்குள்ள வந்து டிவிஆர் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கடையவே சின்ன பிள்ளைமா அடிச்சு நொறுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபா முதல் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பல ஆண்டுகள் வந்து கனவு 7 வருஷம் ரொம்ப கடைக்காக தூக்கம் இல்லாம சோறு இல்லாம உடலுக்கு எடுத்துக்கிட்டு உடல் ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கிட்டு 24 மணி நேரம் கடை லீவே விட மாட்டேன். இதுக்குமே லீவ் விட்டதில்ல. அப்படிலாம் வந்து வியாபாரத்தை கொண்டு கடைசியில வந்து ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாங்க. எதுவுமே இல்லாம அண்ணன் வாங்கின கடனை விடுன்னு அடிக்கல. என்ன பண்றது தெரியல. ஆனா எவ்வளவு வருஷமா கடை நடந்துட்டு 7 வருஷம். கடையோட பில்டிங் ஓனர் யாரு இப்ப உங்களுக்கு பிரச்சனை பண்ண ஆனா பில்டிங் ஓனர் வந்து மனோகரன் ஒருத்தருங்கண்ணா. அவர் 2020 இறந்துட்டாரு. இவர் வந்து கடை வச்சது அக்ரிமெண்ட் போட்டது மனோகரன் தான் போட்டான். அவர் பேரு தான் 2019 அப்புறம் கடை 5-6 மாசம் வேலை நடந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கோவிந்தன் வந்து நல்லா ஓடுனதுக்கு அப்புறம் தான் இடம் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி 10 பேருக்கு கூட்டு வந்து பிரச்சனை பண்ணாரு. அப்புறம் இடம் மனோகரன் பேர் வந்து சேர்த்து வச்சு பேசி துரத்தி விட்டாங்க. மறுபடியும் கொரோனா அப்போ வந்து மறுபடியும் பிரச்சனை பண்ணாரு. அடுத்த நாள் வந்து அவர் பிரச்சனை பண்ண நைட்டு வந்து அவர் மனோகரங்கிற மருமூல இறந்துட்டார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் இவர் தான் வந்து வாடகை கொடுங்க கடாயம் தானே வாடகை கொடுத்துட்டு தான் இருந்துங்க. சேர்த்தி கூட அவர் எவ்வளோ கேட்டால் சேர்த்து கொடுத்து என்ன சொன்னாலும் அனுப்பிச்சு வச்சு போவேன். இப்போ வந்து பிரச்சனை பண்ணுவார். நமக்கு சப்போர்ட் பண்ண யாரும் வரமாட்டாங்க. இருந்தாலும் வந்து அனுப்பிச்சு தான் போயிட்டு வந்து கேட்ட வாடகை கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அப்படி இருக்க சூழ்நிலை கடை திடீர்னு எனக்கே வேணும் அப்படின்னாரு. நான் பணத்தை கொடுத்தா போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். ஆனால் பணம் கொடுக்க முடியாது அப்படியே விட்டு ஓடு அப்படின்னாரு. அதனால கோர்ட்டு மூலியமா பார்த்து கோர்ட் 2 சிவில் கேஸ் ஒரு கிரிமினல் கேஸ் வந்து லைவ்ல இருக்கு. அப்புறம் இன்னும் ஒரு 6 மாசத்துல அந்த கேஸ் நம்மளுக்கு சாதகமாக வந்துடும். ஒன்னா அவர் பணம் கொடுக்க மாதிரி வரும், இல்லைன்னா வந்து கடை 5 வருஷம் நடத்துற மாதிரி வரும். அது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு யூகிச்சுக்கிட்டு கடையை பாடிச்சு நொறுக்கிட்டாருங்கண்ணா. என்ன நடவடிக்கை எதிர்பார்க்குறீங்க? நான் அதான அமௌண்ட்டை பைசல் பண்ணி தந்துட்டா இது மாதிரி இனிமேல் இவங்க மாதிரி குண்டர்களை வந்து இது மாதிரி அடுத்த கடையை நொறுக்க முடியாது. ஏன்னா ஒரு கடைங்கிறது ஒரு தலைமுறையுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. ஒரு விவசாய குடும்பத்தில் உணத்துக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு ஒரு பக்கம் வேலைக்கு போய் கடை உடுத்து எனக்கு எல்லாமே போச்சு. நீ அடுத்து நீ எப்படி ஆரம்பிக்கிறது எதை ஸ்டார்ட் பண்ணுறது எதுவுமே தெரில. இப்போ வந்து கட்சி பேர் போட்டது கூட எனக்கு ஏகப்பட்டது அதெல்லாம் போடக்கூடாது அப்படி மாதிரி நிறையா சொன்னாங்க. அது எப்படின்னு தெரியல. உனக்கு ஃபியூச்சர் ரொம்ப மோசமாக அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது கூட எனக்கு எது பண்றது இல்லை. அதுக்கு முன்னாடி என்ன பண்றது இல்லை. ஒருத்தர் வாழ்க்கை ஒரு கடைங்கிறது ஒருத்தரோட வாழ்க்கை ஒரு தலைமுறையுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. அது வந்து ஈஸியா எப்படி மனசு வந்து அடிச்சு நொறுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு புரியல. நீ ஒரு வணிகம் இப்படி பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறோட கோரிக்கையா இருக்கு. அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஒரு தொழில் பண்ணணும், சொந்தமா சுயமா நிக்கணும். ஆமா கண்டிப்பா ஆம்பிஷன். படிச்சு வந்து வேலைக்கு போகலான்னு பார்த்து சூழல் அமையல. அப்புறம் பேக்கரிங்கிறது நான் வந்து படிக்கிறதுக்காக பார்ட் டைம் போட்டது. அதை காப்பாச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய கனவு பேக்கரியே பெருசாக போட்டுடலாம். நம்ம பேக்கரி எல்லாமே தெரியும். இத்தனை வருஷமா வந்துட்டோம். 10வது படிக்கல பேக்கரில் தான் போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கனவுல தான் நான் பேக்கரி வச்சேன். அது எப்படி ஒரு கனவு செதுக்கி ஒரு பார்த்து பண்ண ஒரு இடத்துல அது எப்படி அடிச்சு அது எப்படின்னு எனக்கு புரியல. அது ஒண்ணு என்னுடைய ஆதங்கம். அது ஒண்ணு மட்டும்தான். திமுகவை குறை சொல்ல. திமுக இங்க இருக்க மினிஸ்ட்ரியோ இங்க இருக்கிற யாருமே அவங்க எல்லாமே நம்மளுக்கு பழக்கத்தை நல்லா செயல்படுறாங்க. நம்ம அதோட சேர்ந்து செயல்படுறது நம்ம கட்சி இருக்குமே தவிர மற்றபடி அது தனிப்பட்ட முறையில் நான் இது வரைக்கும் யாருமே என்னோட காணொலி போடுறேன், இன்ஸ்டாகிராம் பண்றேன், எல்லாம் போடுறோம். தனிப்பட்ட முறையில் இது வரைக்கும் யாரையுமே நம்ம வச்சது கிடையாது. எல்லாம் அவர்கள் பார்வையில் அவங்களும் சரி அப்படிங்கிறது உங்களுக்கு நாங்கள் என்ன சேர்த்து செய்வோம் அப்படின்னு அமைச்சுக்கணும் தவிர. ஆனால் இவர் பண்றது வந்து முறையா இதே மாதிரி வளர்த்தி விட்டே இருந்தீங்கன்னா இதே மாதிரி அவர் வச்சுட்டே இருந்தா உங்க கட்சி பேர் கேட்டது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி வந்து எல்லா அதான் முதலே சொன்ன மாதிரி ஒரு கடை வந்து ஒரு தலைமுறை வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. அதை அடிச்சு உடைச்சிட்டா அவன் அடுத்து என்ன பண்ண போறான்? இது உருவாக்கி வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கானோ. 5 வயசுல ஆரம்பிச்சு என்னுடைய பேக்கரி பையனும் 25 வயசுல அதே வேலையா இருந்து எல்லா பசங்க ஸ்கூல் காலேஜ் படிக்கல, நல்லா ஊர் சுற்றுவாங்க, ஐவி போவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பா பொண்ணு நம்மகிட்ட எதுவும் கடை விட்டா நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இருந்து கடைசியில் அதுவும் போச்சு. வாழ்க்கையும் வாழல. எங்கேயும்
ரொம்ப அது ரொம்ப எமோஷனல். அந்த ஒரு அழகா ஒரு தலைமுறையில் ஒரு செதுக்கி வச்சதை ஒருத்தர் வந்து செதைச்சுக்கிறாங்க அப்படின்னா, அவனுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னா, அவர் இதை ஃபர்ஸ்ட் பண்ணல. அதுக்கு முன்னாடி வந்து பல முறை தண்ணி போட்டு நோலை முறை தண்ணி போட்டு அவர் இங்கே வந்து நானே அழிச்சோம் எங்கிட்ட வந்து பிரச்சனை விடுவார். பொண்டாட்டி பிரச்சனை விடுறாரு இல்லையா, நம்மகிட்ட வேணா நம்ம தான் அழிச்சோம் முதல்ல போட்டு கம்மல் இருப்போம். அதனால வந்து நம்மகிட்ட தான் பிரச்சனை வரும். என்னென்னமோ பண்ணாரு. என்னென்ன இது நான் பொறுத்து போனது அளவே இல்லை. பொறுத்தார் பூமி அழுவார் கதையா, அதை பொறுத்து போனேன். பொறுத்து போனதுக்கு விளைவா இது என்னன்னு தெரியல. அது மாறணும். இவர் வந்து ஒரு வச்சிருந்தா இங்க உள்ள மதிப்பு மிக்க எத்தனையோ வருஷம் திமுக அரசியலுக்காக உண்மையா இருந்த திமுக எத்தனையோ பேர் இருக்காங்க. உண்மையில அப்ப இருந்து அவங்க எத்தனை கட்சி வந்தாலும் அவங்க திமுக விட்டு கொடுக்க மாட்டாங்க. எத்தனை ஆனாலும் அங்கதான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள இப்படிப்பட்ட ஆள் இவரெல்லாம் கட்சிக்கு என்ன விசுவாசமா இருக்க சொல்லுங்க. கட்சிக்கு விசுவாசம் வந்து எனக்கு பண்ணிக்கிறாரு, ஒன்றும் பண்ணிக்க மாட்டாரு. அது பணத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கு 4 பேர் சுத்திட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவங்க மாதிரி ஆளுல தயவு செஞ்சு கட்சியில வச்சுக்காங்க. திமுக நல்லா இருக்கான்னு நான் நினைக்கிறோம். தயவு செஞ்சு இது மாதிரி வந்து ஆளுகளை கட்சியில வந்து வச்சுக்காதீங்க. அவ்வளவுதான்.